வணக்கம் 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 வந்தனம் நமஸ்காரம். உங்களுடைய அன்பு சகோதரர் கவிஞர் மாரிமுத்து. தயவு செய்து வலை ஒளியில் பேசுகிறேன். திருப்பி நீண்ட இடைவெளிக்கு பிறகு வர்றேன். இன்றைக்கி என்ன பேச வரேன்றது நீங்கள் கையை உருட்டும் போதே தெரிஞ்சிருப்பீங்க. உருட்டுறது என்ன, லட்டை பற்றி பேச வந்திருக்கேன். இதில் நான் தயவு செய்து முதல்ல சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தவறு எப்படி நடக்குது, எங்கே நடக்குது, எதனால் நடக்குது. பக்தி வேணும், அதே சமயத்தில் கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருக்கணும். இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் தவறுகள் நிறைய நடக்குது. என்ன செய்கிறான், ஒரு பொருள் ஆசைப்படுறான். அந்த ஆசைப்படுற பொருளை ஒரு 2 வாங்கணும்னாக்கா கடைக்காரன் என்ன செய்வான், 2 வாங்கிட்டு போனால் அது திட்டமாக வாங்கி வைப்பான். நல்லா பிச்சுக்கிட்டு போச்சுன்னா என்ன செய்வான், அட்ரா போட்டு தள்ளுறா, இன்றைக்கி 500 1000 ஓடும்டா அல்றான்னு சொல்லி அடித்து தள்ளுவான். அந்த மாதிரி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு குவான்டிட்டி நிர்ணயம் பண்ணாங்கன்னா அதில் கவனம் செலுத்துறது வேறு. பல லட்சக்கணக்கான இது வரும்போது அந்த பொருளை உற்பத்தி பண்ணும்போது அதில் கவனம் செலுத்துகிற நிலை வேறு. அப்போ மாறுபடும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் அரசியல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் வேறு. ஆனால் நான் அது உள்ளே போகல. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ திருப்பதி நம்ம ஐயப்பன் கோவில் போங்க, அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க. அது ஏன்னால் ஒன்று ஒவ்வொரு என்ன போய் மல்லு கட்டிக்கிட்டு அது என்ன அப்படி எதுக்கு பிரசாதம். நான் கூட ஒரு 10-20 வருஷம் 10-15 வருஷம் ஐயப்பன் கோவிலுக்கு போயிருக்கேன். ஐயப்பனுடைய பக்தர். அந்த அரிசி கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவேன், நெய் எடுத்துகிட்டு வருவேன். அதை வச்சு பொங்கல் வச்சு நான் பேர் கொடுப்பேன். நம்ம ஆளுகளை பார்த்தீங்கன்னா மல்லு கட்டிக்கிட்டு அந்த அப்பத்துக்கு அரவணை பாய்ச்சது மல்லு கட்டிக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி அவனை இவனை இங்கேருந்து எல்லாம் விரதம் இருந்துட்டு போகிறோம். அங்கே போய் கண்ணா பண்ணான்னு திட்டிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த விரதம் இருந்தனுடைய பலனை எதுக்காக, ஏன் இது கிடைக்காதா, செய்ய முடியாதா? ஆக நம்ம அதை எப்படி நடந்துக்கக்கூடாதோ அப்படி நடந்துக்கிறோம். அதனால் விற்கிறவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ இதில் திருப்பதியில் அது கலந்துச்சு இது கலந்துச்சு அதெல்லாம் விட்டுருங்கங்க. இன்றைக்கி ஆடு சாப்பிட்றான், மாடு சாப்பிட்றான், கோழி சாப்பிட்றான், எல்லாம் சாப்பிட்றான். இப்போ அதுலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் அதில் கலக்கிறான், இதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க நேற்றுக்கு. ஒரு இதில் நான் பார்த்தேன், ஒரு இந்த மாதிரி வளைவு ஒளியில் ஒன்றில் பார்த்தேன். அருமையான பேட்டி. எனக்கு அந்த அம்மா கொடுத்துருந்தது நேர்மையாக, யாருக்கும் பயப்படாமல் துணிச்சலாக பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுதான் உண்மை. நான் இப்போ அந்த அம்மாவை அடிப்படையாக வச்சு நான் திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் அது சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் அந்த மாநிலத்துடைய முதல்வருக்கும் சேர்த்து சொல்கிறேன். திருப்பதியில் நீண்ட நாட்களாக தவறு நடக்குது. அதில் எங்கே தவறு நடக்குதுன்னு நான் பேசிட்டு வந்தேன்னா அதே இதை தான் அவங்க சொன்னாங்க. தரிசனம் பண்ணுற பார்த்தீங்களா, அங்கே மிகப்பெரிய தவறு நடக்குது அப்படின்றாங்க. ஆமாங்க, நான் என்ன கேட்குறேன்னா, ஐயப்பங்களோட லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க, வரிசையாக போகிறாங்க, பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேருந்து அப்படியே கூண்டுக்குள்ளே போடுறீங்க, அங்கே போடுறீங்க, இங்கே போடுறீங்க. அவனை 2 நாள் 3 நாள் போட்டு அடைச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த சாமியை பார்க்க வர சமயத்தில் எல்லாம் ஒன்று ஆடு மாடு மாதிரி கும்பலாக போட்டு குத்தி மிதிச்சு எதுக்கு இது? அது அழகாக லைனாக அப்படியே விட்டு அவங்க வரப்போகிறாங்க. நீங்கள் அங்கே தான் போட்டு அடைச்சி வைக்கிறீங்க, அது வேற. இங்கே வந்த பிறகுனாலும் குறைந்தபட்சம் அந்த இடத்துல அமைதியாக சாமியை பார்க்குறதுக்கு வேணாமா? நான் கூட ஓப்பனாக சொல்கிறேங்க. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், என்னமோ எனக்கு எல்லாத்தையும் களவாண்ட மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதிக்கிட்ட இருந்த பொருளெல்லாம் போயிடுச்சு என்னமோ, அதனால தான் ஜாமியை ஒத்து மக்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறத தட்டி கழிக்கிறாங்க, தவிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசிக்குவாங்க. அதனால தான் இப்போ கிட்டத்தட்ட பார்க்க விட மாட்டாங்க, பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அங்கே கூட்டமாக இருந்தாங்க, கூட்டம் எல்லாரும் ஒன்றா கூட்டமாக ஏற்றி விட்றாங்க, ஏன்னா விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் பேசுவாங்க. எனக்கு அந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது வெளிப்பாடு இப்படி ஒன்றுனா வந்திருக்கு. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு சூழல்னாலும் இனிமேல் திருப்பதி தேவஸ்தானம் இந்த கூட்டமாக அடைச்சி வைக்கிறது நிறுத்துங்க. அது சரியான முறை கிடையாது. ஒரு பக்தனை சாமி கும்பிட வர்றவனை அப்படியே வழியில் விட்டு அவன் பார்த்துட்டு போயிட்டே இருக்க போகிறான். 2 நாள் அங்கே தங்க வச்சு அவன் நூலாகி பாவம் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க, வசதி இருக்கிறவங்க இருக்கலாம், ஏழ்மையாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, தங்க வச்சு. சரி, அப்படிலாம் செய்கிறீங்களே, அதுக்கு பிறகுனாலும் அந்த இடத்துல சாமி கும்பிட்ற இடத்துல போய் ஒரு அமைதியான முறையில் செய்ய முடியுதா சொல்லுங்கள்? அங்கே போய் கும்பலாக எல்லாத்தையும் ஒன்றா இடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி பண்ணீங்களா? அது எதனால்? அது யாருக்குமே புரியல. ஏன் அது நீங்களே சொல்லுங்கள், தேவஸ்தான நிர்வாகமே சொல்லுங்கள் பார்ப்போம். எதனால் அந்த இடத்துல ஆடு மாடு மாதிரி கும்பலாக விட்றீங்க? அங்கேருந்து லைனாக தானே வர்றாங்க எல்லாம். அப்போ இங்கேயும் அதே மாதிரி லைன் கட்டி லைனாக பார்த்துட்டு போங்கன்னு விட வேண்டியதானே?
எல்லாத்தையும் கொண்டாந்து உன்னை அடைச்சி அந்த இடத்துல இருந்து எல்லாம் மண்ணு கட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு என்னத்துக்கு அது பண்ணுறீங்க? இது தெய்வம் அருள் கொடுத்தாலும் அந்த தெய்வத்துக்கு பணிவிடை செய்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஆகமம் படித்தவங்க, வேதம் படித்தவங்க, அந்த ஆகமம் படித்தவர்கள் மாதிரி வேதம் படித்தவர்கள் மாதிரி நடந்துக்கங்க. உங்களை பெருமைப்படுத்திக்கிறதுக்கு தான் அங்கே எல்லாம் செய்கிற மாதிரி நடக்குது. தெய்வத்தை பெருமைப்படுத்திக்கிறது மாதிரி எதுவுமே நடக்கலை. தெய்வத்தை பெருமைப்படுத்துங்க, அப்போ தான் அது உயரும். அப்படி உயர்ந்துக்கிட்டு வந்த திருப்பதி தேவஸ்தானம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டு போயிட்டுருக்குது அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. இது யாரால் எதனாலன்னு ஆராய்ச்சி பண்ணி தயவு செய்து சீர்கட்டை சரி செய்யுங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடாதீங்க. இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.